எந்தவித லாஜிக்கும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்டாக எழுதப்பட்ட செகண்ட் ஆஃப் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சில அபத்தமான சீன்ஸ்லாம் இருந்தது. இந்த ஓப்பனிங் டோல்கேட் சேஸ், பிஜு மேனனுடைய டிசிஷன், கன் எப்படி பரவுதுன்னு காட்டப்பட்ட அந்த மாண்டேஜஸ்லாம் இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அநியாயத்துக்கு சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. டார்க் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசிய லொகேஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஈஸியாக ஆட்டோவில் வந்து போகிற மாதிரி தான் அடுத்த சீன்லேயே காட்டுறாங்க. இதை ரகசியமாக வச்சுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பிஜு மேனன் ஒரு விஷயத்தை சொல்லாரு. ஆனால் அடுத்த சீன்லேயே வெளியில் வந்து ரொம்ப ஓப்பனாக அதை 2-3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ஐஏ ஆஃபீஸில் ஒரு சம்பவம் நடக்குது, அதெல்லாம் பயங்கர அபத்தமாக இருந்தது. ஹீரோயினுடைய லவ் ட்ராக் தான் இந்த கதைக்கு ஆதாரம். அந்த லவ் ட்ராக் கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கூட அவங்களுக்கான சீன்ஸ், எமோஷனல் டெப்த் தேவைப்பட்டுச்சு. டயலாக் ரைட்டர் முருகதாஸ் இந்த படத்தில் என்ன கொஞ்சம் ஏமாத்தி இருந்தாரு. ஏன்னா டைலாக்ஸ்லேயே நிறைய எக்ஸ்போசிஷன் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுறாங்க. சார் இவர் ஹேக்கர், சார் இவர் ட்ரோன் ஆப்ரேட்டர் அப்படின்னு ரொம்ப பெடஸ்ட்ரியனாக இருந்துச்சு. பட் எது நார்மல், யார் நார்மல் அப்படிங்கிற மாதிரி வர ஒரு டயலாக் நம்ம அண்ணாமலை இன்னும் எங்கேயோ ஓரமாக உள்ள இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. யார் சுட்டாலும் ஹீரோவுக்கு எதுவும் ஆகாதுங்கிற லாஜிக் இந்த படத்துலையும் இருக்கு, அது தப்பும் கிடையாது. ஆனால் நேருக்கு நேராக நிற்கிற ஹீரோவை அப்படி சொல்லாம திரும்பி நில்லு உன சுட போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்குது தானே. நீ பேசாம திரும்பி நில்லு, அப்பதான் கண்ணை வாங்கி கூட சண்டை போட முடியும், ஃபோர்த் வால் பிரேக் பண்ற மாதிரியே சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் புதுமையாவது இருந்திருக்கும்.